புதியம் நேர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நாங்கள் முக்கியமான ஒரு விடயத்தை பார்க்குறோம். இன்று என்பிபி கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ரெல்வின் சில்வா முக்கியமான ஒரு கருத்தை தேர்தல் சம்பந்தமாகவும் அதனுடைய எதிர்காலம் சம்பந்தப்படும் ஒரு முக்கியமான கருத்தை தெரிவித்திருக்கின்றார். அதில் ஒரு முக்கியமாக சொன்னப்பட்ட விடயம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த தேர்தல், அதாவது இப்போ நடக்க போகிற உள்ளூராட்சி சபை தேர்தலில் 70% தாங்கள் என்பிபி கட்சி வெற்றி பெறும் அப்படின்னு, மிகப்பெரிய ஒரு வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லியிருக்கின்றார். அதுக்கு சொன்ன விடயம், மிகப்பெரிய அளவில் சந்திப்புகள், பேரணிகள், மக்கள் கூட்டங்கள் நடைபெறாத நிலையிலையும் நாங்கள் ஜனாதிபதி தேர்தலில் 50% வென்றோம் அப்படின்னு சொல்லியும், அதுக்கு பிறகு பாராளுமன்ற தேர்தலில் 60% வென்றோம் அப்படின்னு சொல்லியும், இப்போ உள்ளூராட்சி சபை தேர்தலில் 70% வெல்லுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கின்றார். மக்கள் கூறுறதோ மிகப்பெரிய பேரணிகள், சந்திப்புகளை வைக்கிறதான் ஒரு தேர்தலுக்கு வெற்றி அப்படின்னு கருத முடியாதுன்னு சொல்லியும், தேர்தலுடைய முடிவு தான் ஒரு அரசியலுடைய வெற்றியை தீர்மானிக்குது. அதுதான் அந்த அளவீட்டை வச்சு கொண்டு தான் நாம் அரசியல் நடந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கின்றார். இப்போ என்பிபியுடைய, அதாவது சாதாரணமாக உங்களுக்கு தெரியும், ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்று ஒரு அரும்போட்டில் வெற்றி பெற்று அதுக்கு பிறகு பாராளுமன்ற தேர்தலில் மிக பெரும்பான்மையில் என்பிபி வெற்றி பெற்றிருந்தது. ஆனால் அதற்கு பிறகு ஒரு தொடர்ச்சியான ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அதனுடைய மாயாஜாலங்களோ இருக்கட்டும் சரி, அதன் மீது கட்டமைக்கப்பட்ட அந்த பிம்பங்கள் கொஞ்சம் சரிய தொடங்கிய நிலையில் என்பிபி சம்பந்தமாக எதிர்த்தரப்பு சரியாக இருக்கட்டும் சரி, மக்கள் மத்தியில் இருக்கட்டும் சரி, சமூக வலைத்தளங்கள், செய்தி ஊடகங்கள் எல்லாமே அதாவது எதிர்பார்த்ததுக்கு மீறி அவர் பிம்பம் காட்டப்பட்டிருந்தது. அந்த பிம்பம், அந்த பிம்பத்துக்குரிய திருப்திகரமான ஆட்சியை கடந்த 6 மாதத்தில், ஆட்சி அமைத்த 6 மாதத்தில் அவரால் கொடுக்க முடியாமல் போயிருக்கிறது. காரணம், அவர் எந்த ஒரு அரசாங்கத்துலேயும் ஒரு மேக்சிமம் இருக்கும், அதை தாண்டி கொடுக்க முடியாது. இப்போ உங்களால் என்ன செய்ய முடியுமோ அதனுடைய அந்த பிம்பத்தை மக்களுக்கு காட்டணும். அதை விட ஓவராக அதாவது என்ன வாய் இருக்குது, சோஷியல் மீடியா இருக்குது, 4 யூடியூபர்ஸ் இருக்கணுன்றதுக்காக அந்த பிம்பத்தை ஆக மிகப்படுத்தி காட்டிக்க மக்களுடைய எதிர்பார்ப்பு இன்னும் அதிகப்படுத்துறீங்க. அப்போ மக்களுடைய எதிர்பார்ப்பு அதிகப்படுத்தப்பட்டிருக்க நீங்கள் ஓரளவுக்கு செஞ்சால் கூட அது அவங்களுக்கு காணாமல் தான் இருக்கும். அப்போ என்பிபி கட்சிக்கு இதுதான் நடந்திருக்கின்றது. இது இந்த முறை உள்ளூராட்சி சபை தேர்தலில் அவைக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு வாக்கு வீத சரிவை உண்டு பண்ணும் அப்படின்னு சொல்லப்படுகின்றது. ஆனாலும் பார்க்கலாம், இன்னும் எதிர்கட்சிகள், பலமான எதிர்கட்சிகள் இல்லாமல் இருக்கிறதும், பலமான எதிர்ப்போ இல்லை சரியான போட்டியோ இன்னும் அமையாமல் இருக்கிறபடினால இவை இன்னும் வெல்றதுக்கு, அதாவது என்ன, மக்களுடைய சாதாரணமான உறவியல் உங்களுக்கு தெரியும் எல்லோருக்கும் என்ன அப்படின்னு சொன்னால், இருக்கிறதுக்குள்ள யார் நல்லவர் இல்லை யார் பேயா பிசாசாண்டு பார்த்தா தெரிஞ்ச பேய், அதை தெரியாத பிசாசை விட தெரிஞ்ச பேய் எடுக்கிற அப்படின்ற மாதிரியான ஒரு உளவியலை தான் மக்கள் எடுத்துக்கொள்வார்கள். இருக்கிறதுக்குள்ள யார் பரவாயில்லைன்னு பார்த்து ஓட் போடுறது. அப்படி பார்த்து தான் கடந்த இந்த எலெக்ஷன் எல்லாமே போட்டிருந்தார்கள். இனி வர்ற காலத்தில், அதாவது இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலும் இந்த மாதிரி ஒரு முடிவை தான் மக்கள் எடுத்துக்கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. இது முற்றுமுள்ளதாக பெரும்பான்மை சிங்கள மக்களை பொறுத்த வரைக்கும் தான் சரியாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. தமிழர்களை பொறுத்த வரைக்குமே கணிக்கிறது மிக கஷ்டமான ஒரு விடயம். தேர்தல் முடிவு வந்த அப்புறம் தான் நாங்கள் அதை பற்றி பார்த்தே கொள்ளலாம், பார்க்கலாம் இது எப்படி எல்லாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி. உங்களுடைய கருத்துகள் இருந்தால் இது சம்மந்தப்பட்டு நீங்கள் உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்தலாம். நன்றி.